ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். யார் இந்த வெற்றிவேல்? மக்களுக்கு வெற்றிவேல் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தெரியாது. ரெக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தெரியும். இந்த நபரை எதற்காக விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் சிறப்பு பிரிவு அதிகாரியாக நியமிக்கணும்? அப்படி என்ன முக்கியத்துவம் இந்த நபருக்கு? இந்த நபரை அரசு துறையில நியமனம் பண்றதுக்கான காரணம் என்ன? இவருடைய கடந்த கால வரலாறு என்ன? அவள் பூந்துரை வெற்றிவேல் எப்படி ரெக்கிராதன் பண்டிட் வெற்றிவேலாக மாறினார்? நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த தருணத்துல அவருடைய அந்த நியமனத்தை திரும்ப வாபஸ் பெற்றிருக்காரு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள். எதற்காக இந்த அளவுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவரை நியமிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்விகளுமே சட்டமன்றத்திலே எழுந்திருந்தது. இதன் காரணமாக கூட வாபஸ் பெற்றிருக்கலாம் அப்படின்லாம் பேசப்படுது. அவள் பூந்துரை வெற்றிவேல் எப்படி ரெக்கிராதன் பண்டிட் வெற்றிவேலாக மாறினார் அப்படிங்கிற குறித்து இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். குறிப்பா 2024க்கு பிறகு, அதாவது சரியா சொல்லணும்னா தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு இந்த நபர் தன்னுடைய இருப்பு வெளிக்காட்டிக்கிறாரு. விஜய் அவர்களுடைய ஜோதிடராக தன்னை வெளிக்காட்டி கொடுறாரு. ஆனா இதற்கு முன்னாடி இந்த ரெக்கிராதன் பண்டிட் வெற்றிவேல் அவர்கள் என்ன பண்ணாரு அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியணும் மக்களுக்கு. குறிப்பா இவர் மேல ஒரு பெண், அதாவது இவர் கூடயே இருந்த ஒரு பெண் இவர் மேல கொலைப்பழி சுமத்திருக்காங்க. இதை நான் சொல்லல, ஒரு பிரபல நாளிதழ், அந்த நாளிதழ்ல அவங்களுடைய அந்த நேர்காணல் அப்படிங்கிறது கட்டுரையாவே தொகுக்கப்பட்டிருக்கு. இந்த கட்டுரை அப்படிங்கிறது வெளிவந்து ஒரு 10-15 வருடங்கள் இருக்கும். அதற்கு முன்னாடி இந்த கட்டுரை வெளிவந்தது. என்னவெல்லாம் பண்ணிருக்காரு, என்ன நடந்திருக்கு, இவருடைய கடந்த கால வரலாறு என்ன அப்படின்னு திரும்பி போய் பார்த்தோம் அப்படின்னா, தன்னை முன்னாள் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு ஆஸ்தான ஜோதிடராக வெளிக்காட்டி கொண்ட இந்த நபர் 2014 காலகட்டங்களில் ஜெயலலிதா அவர்களாலே தூக்கி வீசப்பட்டார் அப்படிங்கிற வரலாறு. ஈரோடு மாவட்டத்துல அவள் பூந்துரை கிராமத்தை சேர்ந்த இவருக்கு ஆனந்திங்கிற பெண்ணோட திருமணம் நடந்திருக்கு. அதாவது அவருடைய மனைவியுடைய தங்கை மூலியமாக திருப்பூர்ல ஒரு பிரிண்டிங் பிரஸ் வச்சு நடத்துறாரு. அந்த சமயத்துல தான் இவர் மேல ஒரு கொலைப்பழியுமே சுமத்தப்படுது. இதற்கு பிறகாக தான் இன்னொரு சுமதி ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்யறாரு. அதற்கு அடுத்தபடியாக நிறைய அரசியல் வட்டாரங்களோடு தன்னுடைய தொடர்பை விரிவுபடுத்துகிறாரு. அன்றைய காலகட்டங்களில் நிறைய ஜெயலலிதா அவர்களுக்கே இவர் ஜோதிடம் பார்த்ததாகவும் நிறைய விஷயங்கள் ஆலோசனைக்குரியதாகவுமே செய்திகள் வந்ததை பார்க்க முடிஞ்சு. அதற்கு பிறகாக 2008 காலகட்டங்கள்ல இவருடைய இரண்டாவது மனைவின்னு சொல்லப்படுற சுமதி ஸ்ரீ அவங்க கிட்ட தான் அந்த நேர்காணல் எடுக்கப்படுது. அந்த நேர்காணலை தொகுத்து ஒரு பிரபல நாளிதழ்ல வெளியிடுறாங்க. அந்த நாளிதழ்ல இவர் மீது அந்த பெண் கொலைப்பழி சுமத்திருந்தாங்க. தன்னுடைய முதல் மனைவியை இவர் கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையுமே அந்த நாளிதழ்ல சொல்லியிருந்தாங்க. அந்த தொகுக்கப்பட்ட அந்த கட்டுரை அப்படிங்கிறத நான் படிக்கிறேன். அதுல என்னவெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. அவனோட சொந்த ஊர் ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் பக்கம் உள்ள அவள் பூந்துரை பிரிண்டிங் பிரஸ் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இவனுக்கு முதல் ஆனந்திங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க. 2 பேரும் நம்பியூர்ல குடித்தனம் பண்ணியிருக்காங்க. ஆனந்தியோட தங்கச்சி ராஜலட்சுமி. ராஜலட்சுமியுடைய தங்கச்சி கூட தான் இவருக்கு ஒரு உறவு இருந்ததாகவும் சொல்லப்படுது. இத்தனைக்கும் ராஜலட்சுமி ஏற்கனவே கல்யாணம் ஆனவ. இவருடைய அந்த தவறான உறவை அவருடைய முதல் மனைவி கண்டிச்சதுனாலதான் ஆனந்திங்கிற பெண்ணை கொலை செஞ்சிட்டாரு அப்படின்னு சுமதி அவர்கள் குற்றம் சாட்டுறாங்க. அந்த ஆனந்திங்கிற பெண் கண்டிச்சிருக்காங்க. ரொம்ப பிரச்சனை பண்ணிருக்காங்க. இதனால வெற்றிவேலும் ராஜலட்சுமி, அதாவது ராஜலட்சுமியும் வெற்றிவேலும் சேர்ந்து பிரிண்டிங் பிரஸ்ல யூஸ் பண்ற கோந்த வாயில ஊத்தி கொன்னுட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு கிளம்பியது. இந்த விவகாரம் தொடர்பாக நம்பியூர் போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு பதிவு பண்ணி வெற்றிவேலை அரெஸ்டும் பண்ணிருக்காங்க. ஆனந்தி குடும்ப பிரச்சனையில தற்கொலை பண்ணிக்கிட்டதாக வழக்கு நடத்தி வெளியில வந்துட்டாரு. இது நடந்தது 94ஆம் வருஷத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காங்க. இதே ரத்தன் பண்டிட் அவர்கள் கடந்த திமுக ஆட்சி காலகட்டங்கள்ல திமுகவை சார்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரை கட்சியில சேர்ப்பதற்காக ஒரு பிரபல ஹோட்டல்ல தங்கியிருந்ததாகவும் அங்க அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு கொடுப்பதற்காக பணம் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருந்ததாகவும் சொல்லப்படுது. இதை ஸ்மெல் பண்ண உளவுத்துறை அன்றைக்கு காவல்துறை அதிகாரிகளை அனுப்பி அந்த ஹோட்டலை ரைட் பண்ணதாகவுமே தகவல்லாம் வந்திருந்தது. இந்த அளவுக்கு பிளாக் மார்க் இருக்கக்கூடிய ஒரு நபர், கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட ஒரு நபர், இந்த மாதிரி மோசடிகள்ல ஈடுபடுற ஒரு நபரை நீங்க அரசு பதவியில நியமனம் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளத்தக்க விஷயமா இருக்காது. இது எல்லாத்தையும் ஒரு புறம் வச்சுக்கிட்டாலும் இவர் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் ரொம்பவே அறிவியலுக்கு முரணான ஒரு விஷயமா இருக்கு. இவர் பேசின அந்த காணொலி எல்லாம் கூட நம்ம கீழே பதிவிடுறோம். அறிவியலுக்கு முரணான ஒரு விஷயத்த சொல்றாரு. ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தா என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு பதில் சொல்றாரு. இப்போ ஹார்ட் அட்டாக் வரும் டாக்டர் சொன்னாரா, ஓம் சுராச்சாரி நமன்னு சொல்லுங்க. பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. அதுக்கு ஒரு காலம் இருக்கும். உங்களுக்கு ஒரு மரணம் நடக்கணும்னா கூட அதுக்கு ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த காலத்தை எப்படி தாண்டி வரதுன்னு உங்களுக்கு நான் வழிகாட்டிடுவேன்.
கண்டிப்பாக நோய்கள்லேருந்து ஜோதிட முறையில் எளிதாக தப்பிச்சுக்கலாம். இன்னொரு காணொலியில் அப்படிதான் வந்து தசம பாகம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறாரு. இவர் பேசுவதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கேலிக்குத்தான விஷயமா இருக்கிறதா பார்க்குறோம். ஆனால் இது ஒரு கெட்டவன் கைக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனை ஒரு அரசாங்கமே நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அவன் ஜெயிச்சுட்டே தான் இருப்பான். ஒரு கெட்டவன் இந்த தியானத்தை, நான் சொல்லித்தர தியானத்தை தெரிந்து கொண்டால் அவனை ஜெயிக்கவே முடியாது. அப்ப என்னுடைய ஐடியா, உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு தான் இதை நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். அதே மாதிரி உங்களுடைய வெற்றியில 10% நீங்க எனக்கு கொடுக்கறதா இருந்தா தான் சொல்லி தருவேன். இந்த மாதிரியான குற்ற பின்னணி உள்ளவர்களை தான் வந்து இன்றைக்கு விஜய் அவர்கள் ஒரு அரசு துறை நியமனம் செஞ்சிருந்தாரு. அதை வாபஸுமே பெற்றிருக்காரு. ஒரு ஜோதிடர் இந்த அளவுக்கு வளர்ந்தது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் நிறைய பேர் வைப்பாங்க. ஆனா ஒரு ஜோதிடர் இந்த அளவுக்கான வளர்ச்சி பெறதுல வந்து நமக்கு எந்த விதமான ஆட்சேபனம் கிடையாது. ஆனா அவரை கொண்டு போய் ஒரு அரசு பதவியில அமர்த்துறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு கேலிக்குத்தான விஷயமா தான் நிறைய பேர்களால விமர்சனம் செய்யப்படுது. உங்களுக்கு அரசியல் ராஜகுருவாகவும் உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ராஜகுருவாகவும் இருந்தா அவரை உங்களோட வீட்டோட வச்சு ஒரு ஆலோசகரா வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களுமே தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு. ஆனா இதே விஜய் அவர்களால சாமானிய மக்களா இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் வந்து இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்காங்க. குறிப்பா ராயபுரம் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய விஜய் தாமுவை தொடங்கி ஸ்ரீரங்கம் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள், நிறைய சாமானிய மக்கள், நிறைய பேர் தெரியாத முன்ன பின்ன அரசியலுக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லாத நபர்கள் கூட இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் மந்திரிகளாகவும் ஆயிருக்காங்க. அப்படின்னா அதற்கும் காரணம் விஜய் அவர்கள் தான். இதுலயும் குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா ரமேஷ் அவர்கள் நேற்று அவருடைய பதவியேற்பிற்கு பின்னாடி ஒரு ஊடகத்திற்கு வந்து நேர்காணல் கொடுக்கிறாரு. அதுல அவர் சொல்லும் பொழுது, என்னுடைய தாயை வந்து என்னுடைய பதவியேற்பு விழாவிற்கு நான் அழைச்சேன். ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்னைக்கு வேலை இருக்கு, லீவு தர மாட்டாங்க, அதனால என்னால வர முடியாது அப்படிங்கிற மாதிரி என் தாய் சொன்னாங்க அப்படின்னு ரமேஷ் அவர்கள் ஒரு ஊடகத்துக்கு நேர்காணல் கொடுக்கிறாரு. சோ இந்த மாதிரி சாமானிய குடும்பத்திலிருந்து ஒரு முதல் தலைமுறை அரசியல்வாதிகளை கொண்டு வந்த பெருமையும் விஜய் அவர்கள் தான் சாரும். ஆனா இதையெல்லாம் தாண்டி அவங்க செய்யக்கூடிய நல்லதையும் மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிறதா இருக்கட்டும், அவங்க செய்யக்கூடிய தவறுகளையும் தொடர்ந்து மக்கள் மத்தியில எடுத்து வச்சு அவங்களை எக்ஸ்போஸ் பண்றதுமே நம்மளுடைய வேலை. தான் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறேன், ஒரு மாற்று அரசியலை இங்க தமிழகத்துல முன்னெடுக்க போறேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த விஜய் அவர்கள், ஆனா இன்னைக்கு அவருடைய பேச்சுக்கும் அவருடைய செயலுக்குமே வந்து நிறைய முரண்கள் இருப்பது வந்து கண்கூடா தெரியறதை பார்க்க முடியுது. திமுக வந்து ஒரு தீய சக்தி, தான் வந்து ஒரு தூய சக்தி அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த விஜய் அவர்கள் இன்றைக்கு அதே தீய சக்தியினுடைய வாக்குகளை பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், இவர்களுடைய தயவுல தான் வந்து இன்னைக்கு ஆட்சியுமே அமைச்சிருக்காரு. எந்த ஒரு கட்சியை தீய சக்தி, ஊழல் சக்தி அப்படின்னு சொன்னாரோ அதே கட்சிகளோட சேர்ந்துதான் இன்னைக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு விஜய் அவர்கள். அன்றைய காலகட்டங்களில் திமுக மீது வந்து தொடர்ச்சியாக ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு இருந்தாரு விஜய் அவர்கள். அன்னைக்கு ஊழலுக்கு துணை போன அதே நபர்களை தான் இன்னைக்கு தான் கூட அமைச்சரவையும் சேர்த்துக்க போறாரு விஜய் அவர்கள். இதுல இருந்து அவருடைய பேச்சுக்கும் அவருடைய செயலுக்குமே நிறைய முரண்பட்ட கருத்துக்கள் இருப்பதுதான் தெரியுது. இந்த காணொலியுடைய இறுதியாக நேற்று முன்னாள் முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள், சீமான், கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த நபர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த திருமாவளவன் அவர்களை சந்திச்சது, இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். ஆனா இது எல்லாம் தாண்டி இன்றைக்கு அரசின் மீதான அந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்துல முதலமைச்சர் அவர்களும் உரையாற்றுவாரு. அதற்கு பிறகாக எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே உரையாற்றுவாங்க. இந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் உரையாற்றும் பொழுது பிரேமலதா அவர்களா இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், வன்னியரசு அவர்களா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து நிறைய கேள்விகளை முன் வச்சிருந்தாங்க. குறிப்பா இந்த ரத்தன் பண்டிட் அவர்களுடைய நியமனம், அமமுகவுடைய ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து தாவேக்காக ஆதரவு தெரிவிச்சது, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதற்கு வெளிப்படையாவே குற்றம் சாட்டியிருந்தாரு. ஒரு குதிரை பேரம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன் வச்சிருந்தாங்க. இதுல இன்னொரு குறிப்பான ஒரு விஷயம், அதிமுகவுடைய சிவி சண்முகம் அவர்களுடைய தரப்பை போய் பார்த்தது விஜய் அவர்கள். இது எல்லாத்தையுமே வந்து விஜய் அவர்கள் நோக்கி வைக்கக்கூடிய ஒரு கேள்வி, நிறைய குற்றச்சாட்டுகள். ஆனா இது எதுக்குமே வந்து முதலமைச்சர் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பதிலளிக்காம ஒரே ஒரு பஞ்ச் டயலாக் மட்டுமே பேசிட்டு அங்கிருந்து கடந்து போயிடுறாரு. இதற்கான பதில்களை எப்படி விஜய் அவர்கள் கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.